ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஆகஸ்ட் 2026 விசா புல்லட்டின் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் அண்ட் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு குட் நியூஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது என்னென்ன கேட்டகரியில் அது அட்வான்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன வார்னிங் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே அதிகப்படியாக வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா EB to India. அண்ட் EB to India நமக்கு முதல்லே தெரியும், ஜூலை மாதமே அது வந்து அன்அவைலபிள் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா அது அன்அவைலபிள் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம October 1 அந்த ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து புது வீசா அலோகேட் ஆகும்போது வேணால் இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகுமே தவிர அது வரைக்கும் இது ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து இது எல்லாருக்குமே போயிடுச்சு. எனக்கும் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து EB to Indiaவோட கரண்ட் சிச்சுவேஷன். அண்ட் அதே மாதிரி EB3 இந்தியா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. January 1, 2014 இருந்த அதே தான் இப்போவும் இருக்குது. அதனால் EB3 இந்தியாவும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. அடுத்தது EB1 இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து அதே தான் இருக்குது, October 15, 2022. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கேட்டகரியில் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EB1 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக EB1ஓட ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து மாறலை. இது வந்து நோ மூவ்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இதில் என்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, EB1 இருக்கிற அந்த அவைலபிள் க்ரீன் கார்டு வந்து வித்தின் வீக்ஸில் அது வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த்ஸு கிடையாது, வித்தின் வீக்ஸ், விச் மீன்ஸ் அது ரொம்ப கம்மியாக இருக்குது EB1 இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் வந்து EB1 வந்து அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிறது புல்லட்டின் பார்க்கும்போது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இதுவும் வந்து October 1 வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ நான் இதில் எதுலையுமே வந்து டேட் ஆஃப் ஃபைலிங்கை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா டேட் ஆஃப் ஃபைலிங் எந்த சேஞ்சுமே இல்லை. அது இடித்த புலி மாதிரி முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் டேட் ஆஃப் ஃபைலிங்கில் நோ சேஞ்ச். சரி, அடுத்தது குட் நியூஸ் எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கேட்டகரியில் எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை. ஆனால் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் கொஞ்சம் வந்து குட் நியூஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு கொஞ்சம் கேட்டகரிஸ் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த அட்வான்ஸ்மெண்ட் இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ஒரு ட்ராவல் பேனில் இருக்குது. அவங்க வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வீசாஸ் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேன் இருக்குது. அது இன்னும் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால அதனால் அந்த கண்ட்ரியில் வந்து ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு அவங்க ப்ராசஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அது வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் இப்போ இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி குறிப்பாக F1ன்றது அன்மேரிட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் US சிட்டிசன்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 months அட்வான்ஸ் ஆகி இப்போதைக்கு December 15, 2018 வந்து நிற்குது. அண்ட் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் சேஞ்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2A யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பவுசஸ் அண்ட் அன்மேரிட் சில்ட்ரன் ஆஃப் லெஸ் தேன் 21 years old ஆஃப் அ க்ரீன் கார்டு ஹோல்டர். ஸோ க்ரீன் கார்டு ஹோல்டருக்கு அவங்க ஸ்பவுசஸும் அவங்க அன்மேரிட் சன்ஸ் ஆர் டாட்டர் அவங்க வந்து 21 years கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் இந்த F2A கேட்டகரி வரும். இவங்களுக்கு 18.5 months அட்வான்ஸ் ஆகி July 22, 2026 July 22 அதாவது கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் ஃபைலிங் சார்ட்டும் F2Aக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு இது உண்மையாக ஒரு ரியலி குட் நியூஸாக இருக்கும். அடுத்தது F2B இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் க்ரீன் கார்டு ஹோல்டர் ஹூ ஆர் 21 years ஆர் ஓல்டர். இந்த கேட்டகரிக்கு டேட் ஆஃப் ஃபைலிங் January 1, 2019 இருக்குது. அண்ட் ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து January 1, 2018 இருக்குது. அடுத்தது F3 இவங்க வந்து மேரிட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் US சிட்டிசன்ஸ். இந்த கேட்டகரிக்கு ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து May 15, 2012 டேட் ஆஃப் ஃபைலிங் வந்து March 1, 2013 இருக்குது. அடுத்தது ஃபைனலாக F4 இவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது சிப்ளிங் ஆஃப் அ US சிட்டிசன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த கேட்டகரிக்கு ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து November 1, 2006 அண்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் வந்து December 15, 2006. இந்த கேட்டகரியில் தான் அது வந்து இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இந்த கேட்டகரி இந்த US சிட்டிசனோட சிப்ளிங் அப்படிங்கிறது எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் கேட்டகரி தான். அது வந்து 20 years பேக் 2006 வந்து இருக்குது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கேட்டகரிக்கு வந்து அது நாட் அ குட் நியூஸ். ஆனால் இதுவே ஃபேமிலி பேஸ்டு க்ரீன் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கமிங் அண்ட் குட் நியூஸாக இந்த ஒரு வீசா புல்லட்டின் வந்து இருக்குது. அண்ட் இது தொடர்ந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உங்களுக்கு வந்து உடனடியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.